ஷீரடியில் இருக்க மாதிரியே துவாரகா மாயி நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ரொம்பவே சக்தி வாய்ந்த சாய்பாபா கோயில் எங்க இருக்குன்னு சொல்றேன். டைம் இருக்கவங்க போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி டே 29 ஆஃப் 30 days 30 டெம்பிள் வீடியோஸ் 200K ஃபாலோவர்ஸ் சேலஞ்ச். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கோயிலோட பேரு ஸ்ரீ தர்ஷன ஷீரடி சாய்பாபா மந்திர். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க செங்கல்பட்டுல தான் இருக்கு. நீங்க கூகுள்ல சாய்பாபா டெம்பிள் செங்கல்பட்டுன்னு போட்டா போதும் கூகுள் எக்ஸாக்ட் லொகேஷன் கொடுத்துரும். இந்த கோயிலோட நுழைவாயில யாம் இருக்க பயமேன்ற வாசகம் இருக்கும். உங்க உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு கொப்பரை தேங்காய் வாங்கி அந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. இங்க சுத்தி போட்டீங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிடும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஷீரடியில் இருக்க மாதிரியே துவாரகா மாயை இங்கேயுமே கட்டியிருக்காங்க. 24 மணி நேரமும் இந்த நெருப்பு எரிஞ்சிட்டே தான் இருக்கு. இங்க வர பக்தர்களுக்கு இந்த சாம்பலை தான் பிரசாதமா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கோயில நீங்க உட்காந்து சாய்பாபா கிட்ட எவ்வளவு நேரம் வேணா பிரார்த்தனை பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த இடமே. கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்க எல்லாருக்குமே கிடைக்கும். வேலைக்கிழமையில இந்த கோயில் ரொம்ப விசேஷமா இருக்கும். இங்க ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா தரிசனம் பண்ற மாதிரி சாவடி வச்சிருக்காங்க. இந்த கோயிலோட கோபுரம் பார்க்கவே வித்தியாசமா இருக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. பக்கத்துல அரச மர அடியில விநாயகர் இருப்பாரு. அந்த அரச மரத்தோட வேர் பாத்தீங்கன்னா விநாயகரோட தந்த மாதிரியே இருக்கும். கீழே இருக்க வேர் பாத்தீங்கன்னா மூஷிக வாகனம் மாதிரியே இருக்கிறதா சொல்றாங்க. பக்கத்துல நீங்க சிவபெருமான தரிசனம் பண்ணலாம். நவகிரகங்கள் சன்னதியுமே இருக்கு. இந்த கோயில்ல 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால பக்தர்களோட வேண்டுதல் எல்லாமே நடந்துறதா சொல்றாங்க. நீங்க சாய்பாபா பக்தரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகமா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான சாய்பாபா கோயில் என்ன பிரார்த்தனை வச்சாலுமே கண்டிப்பா நடந்துருதான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.